வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி 21,600, 700 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 21,450 பக்கம் லோ ஃபவுண்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,800 பக்கம் ஸ்பாட் நிஃப்டி வந்து போயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து இப்போ ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த 21,800, 21,900 பக்கம் ட்ரேட் ஆயிருந்தாலும் அப்சைடில் வந்து நிஃப்டி போக ஆரம்பிச்சது அப்படின்னா 22,400 ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கு. லாங் டேர்ம் டார்கெட் வந்து 22,600 வரைக்கும் கூட இருக்கு நிஃப்டிக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நிஃப்டியோடைய ட்ரெண்ட் எப்போ டவுன் சைடில் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 21,000 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே நிஃப்டி டே கேண்டில் 2 நாள் க்ளோஸ் வச்சதுன்னா நிஃப்டியோடைய அந்த அப் ட்ரெண்ட்ல இருந்து அது சைட் வேஸ்க்கோ இல்லை டவுன் ட்ரெண்டுக்கோ மாறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது அஸ்லாங்கஸ் 21,000 கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் 2 நாள் லோயர் லோவில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து பையிங்லேயே இருக்கலாம் தாராளமாக. இப்போ 21,400 பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 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 2-3 நாளைக்கு வீக்காக இருக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் கிடைக்கும். 21,400 பிரேக் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் வந்து இல்லை ஒரு 500 பாயிண்ட் கூட 21,000 கூட பிரேக் ஆகலாம். பட் க்ளோஸ் ஆகாது கீழே. மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்துடும். க்ளோஸ் ஆச்சுனா தான் உங்களுக்கு ட்ரெண்டே மாறும். ஸோ இப்போ 21,400 இந்த ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட்டில் நம்ம சில பேர் ட்ராப் ஆனாங்கன்னா அதோட மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுன்னா 22,400 மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்லோ வாலட்டைலாக இருக்குது. ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஆப்ஷன், மந்த்லி ஆப்ஷன் அது மாதிரி எடுத்து பண்ணோம்னா அதுவும் இந்த மணியில் பண்ணோன்னா வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸோட ஆப்ஷனில் பண்ணலாம். இல்லைனா ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம். இல்லை ரிஸ்க் வேணாம்னு நினைக்கிறவங்க நிஃப்டி பீஸில் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அப்சைடு வந்து வெரி மச் லிமிட்டட் அப்படின்றத. ஸோ அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 22,600 அப்படி எப்படி போனால் 24,000க்கு மேலே பெருசாக ஒன்றும் இந்த வருஷம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் டவுன் சைடில் போக ஆரம்பிச்சது அப்படின்னா அதே மாதிரி 2,000 பாயிண்ட் டவுன் ஆகலாம். பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகும்போது வாலட்டிலிட்டி அதிகமாகும். ஸோ அதோடைய மார்க்கெட்டோடைய வேகம் அதிகமாகும். ஸோ அந்த நேரத்தில் இந்தியா விக்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு டவுன் சைடில் ஃபாஸ்ட்டாக வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இன்வெஸ்டர் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுன்றதை நான் இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் பொசிஷன்ஸ் இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்கள் 50% ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.